அத்தியாயம் 27 இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். அத்தியாயம் 28 யோக மார்க்கங்கள் பொது விமர்சனம். மேல் அத்தியாயங்களில் இது மட்டும் வெளிவராத யோக விதானங்கள் பல தூரதேசங்களில் லபிக்கக்கூடிய இரகசிய கிரந்தங்களில் உள்ளபடி மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டன. சில சந்தர்ப்பங்களில் என் வியாக்கியானம் சொல்ல வேண்டிய இருந்தால் அது என்ற குறிப்புக்குள் அடங்கிയിട്ടുள்ளது. இவ்வத்தியாயத்தில் இவ்விதானங்கள் யோகத்தின் எந்த அம்சங்களை மேற்கொண்டவை என்று தெரியுமாறு சங்கிரகமாக பொது விமர்சனம் செய்வோம். 2. யோகம் கர்ம, பக்தி, ஞான, ஹட, மந்திர, ராஜ என்று பல பிரிவுகளுள்ளது. கர்ம யோகமானது நமக்கு கடமையாயுள்ள காரியங்களை ஸ்வயபலனை யுத்தேசியாமல் பகவதர்ப்பணமாக செய்வது. இப்படி நமக்கு என்ன வருமோ என்கிற பயம் முதலான விசாரமின்றி செய்யப்பட்ட காரியம் சிறப்புள்ளதாகவே நடைபெறுகிறதோடு நமது அன்ன பிராண மனோமய கோசங்களையும் சுத்திப்படுத்தி வைக்கிறது. 3. பக்தி யோகத்தில் ஈஸ்வரனை நாம் சேவகன், சிநேகிதன், மாதா, பிதா, பர்த்தா முதலான பாவங்களில் நம் மனதிற்கேற்றபடி உபாசிக்கிறோம். பர்த்தா என்கிற மதுர பாவத்தில் பிரசித்தி பெற்ற பக்தர்களுள் மேல் தேசத்தில் கயான் மாடம், சென்ட் தெரீசா பிராட்டியார்களையும், நமது தேசத்தில் வடதேசத்து மீராபாயையும், ஸ்ரீ சைத்தன்யரையும், தென் தேசத்து ஆண்டாளையும் சொல்லலாம். மாதருபாவத்தில் ஸ்ரீ பாலகிருஷ்ண, பாலசுப்பிரமணிய, பாலாம்பிகை உபாசிகளையும், மேல்நாட்டில் குழந்தை கிறிஸ்து உபாசனையும் சொல்லலாம். சித்தர் உபதேசப்படி கட்டழகி சோரனிடம் காதலது போலே, கடுகி வரும் கன்றருகில் கபிலையது போலே, பக்தி பண்ணிக் கொண்டிருந்தால் முக்தி பெறலாமே என்கிற வாக்கியம் ஸ்ரத்தையுடன் கவனிக்கத்தக்கது. ஸ்தனப்பிரதேசத்து நாடி உறுப்புகளுக்கும் குஹ்ய பிரதேச நாடிகளுக்கும் இருக்கும் அத்தியந்த சம்பந்தம் மேல்நாட்டு சாஸ்திரத்திலிருந்தும் நமது சாஸ்திரத்திலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் உள்ளங்கை நல்லிக்கனி விளங்கும். இந்நாடிகளின் விசேஷமான ஸ்பந்தங்களை பகிர்முகமாக செலுத்தி வீணாகாமல் அந்தர்முகமாக பரமபொருளில் பிரேமையால் லயப்படுத்திக் கொள்வது பக்தியோகத்தின் உட்கருத்தாகும். பிருகதாரங்கியோபனிஷத் ஸ்ருதி பிரியையான ஸ்திரீயால் இறுக்கிக் கட்டப்பட்ட புருஷன் உள்ளும் வெளியும் மறந்து ஆனந்தத்தில் எப்படி மூழ்கிறானோ அப்படி ஜீவன் பரமாத்ம அனுபவத்தில் லயிக்கிறான். குஹ்ய ஏந்திரிய சம்பந்தமாயுள்ள அமிர்த நாடிகளும் அமிர்தாசயங்களும் ஏற்கனவே விவரிக்கப்பட்டிருக்கின்றன. பாவத்திலேயே தைத்திரீய ஸ்ருதி உபஸ்தேந்திரியத்தில் பிரஜோத்பத்தி, ஆனந்தம், அமிர்தம் என்று தியானித்து உபாளிக்க வேண்டும். ஹிந்து மதத்தைப் போலவே இஸ்லாம் மத ஜலாலுத்தீன் ரூமி முதலான சூஃபி சித்தர்களும் இத்தகைய பக்தி யோகத்தில் கைகண்டவர்களே. அந்த 4 ஞான யோகமானது தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி முதலான மகா வாக்கியங்களின் உட்பொருளை குரு அனுக்கிரகத்தால் உணர்வது. இதற்கு தற்கால ஜீவனமுக்தராய் விளங்கும் ரமண மகரிஷிகளை உதாரணமாக கொள்ளலாம். நான் யார் என்னும் விமர்சனையால் ஞானம் பெற்றவர் இந்த பகவான். 5. ஹடயோகத்தின் பிரிவுகள் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாஹாரம், பிராணசக்தியை குறிப்பிட்ட ஸ்தானங்களில் செலுத்துகிறது. தாரணை, தியானம், சமாதி இவைகளில் ஆசன பிராணாயாமங்களை ஒருவராக அதிவிஸ்தாரமின்றி தேக சௌக்கியத்துக்காக சாதித்துக் கொண்டு ராஜயோகத்தில் கலக்கும் மேல்படிகளில் சாதகன் ஈடுபட வேண்டும். இப்படி பிரத்யாகார தாரணா சித்திகள் இயல்பாக லபித்திருக்கும் சாதகனைப் பற்றி மேல்நாட்டுக் கவி வேர்ட்ஸ்வர்த் கூறுகிறார். சாந்தமடைந்து பிராண ஓட்டம், இரத்த ஓட்டம் ஸ்திமிதப்பட்டு தேவம் உறங்கினார் போலும், ஜீவன் உண்மை உயிர் பெற்றார் போலும், பராசக்தியால் வெளிக்கண் மூடி ஞானக்கண் திறக்கப்பட்டு சகல விஷயங்களிலும் ஆத்மலீலையை பார்க்கிறான். 6. பிராணாயாம விஷயமாக 43 வருஷத்துக்கு முன் எனக்கு நடந்த சம்பவத்தை இங்கு கூறலாம். என் பிதாவின் கடைசி நாட்களில் அவர் எனக்கு பிராணாயாமம் உபதேசிக்க ஆரம்பித்தார். இடது நாசியால் சுவாசத்தை உள்ளிழுத்து வலதில் விடு, பிறகு வலதில் வாங்கி இடதில் விடு என்ற மாதிரி சொன்னார். நான் பால்யத்தனமையால் எதிர்த்து சொன்னதாவது, ஈஸ்வரன் நமக்கு 2 நாசித்வாரங்கள் கொடுத்திருக்கிறாரே, இரண்டையும் நன்றாய் உபயோகித்து நல்ல காற்றை வாங்கி கெட்ட காற்றை விடுவோமே. நமது சுவாசப்பை மாரோடு நின்று விடுகிறது,
கால் கட்டை விரலுக்கு சுவாசத்தை கொண்டு போய் எப்படி பிரத்யாகாரம் செய்கிறது? விசித்திரம்தான். என் பிதா என் பேரில் சற்றும் கோபியாமல், சாஸ்திரம் பொய்யாகாது, சமயம் வரும்போது உனக்கே தெரியவரும் என்று அனுகிரகித்தார். பிறகு நெடுநாள் நூல் பார்த்து, பெரியோர்களை சேவித்து, பிதா உபதேசம் சரிதான் என்று இப்போது சற்று உணர்ந்து கொண்டேன். சுவாசப்பை மாறில் நின்றுவிட்டாலும் அப்பிராணவாயு இரத்தத்தின் வழியே சென்று கால் கட்டைவிரல் முதலான ஒவ்வொரு அங்கத்திலும் உள்ள ஒவ்வொரு அணுவும் சுவாசிக்கிறது என்று மேல்நாட்டு சாஸ்திரம் கூறுகிறது. இப்படியே ஆராய்ச்சி மேலாகவே வலமிடம், பூர்வாபப பக்ஷங்கள், இராப்பகல் முதலான பிரம்மாண்ட பிண்டாண்டத்தில் மாறி மாறி வரும் லயங்களின் உட்பொருள் நமக்கு நன்கு விளங்குமென்பது திண்ணம். என் பிதாவை நான் எதிர்த்துப்ப பேசினதற்கு இப்பொழுது அபராதம் செலுத்த மார்க்கமில்லை. என் பிதாவின் அனுக்கிரக வார்த்தைப்படி எல்லோருக்கும் இவ்விஷயங்கள் சமயம் வரும்போது நன்கு புலப்படும் என்று ஈஸ்வரனை பிரார்த்திக்கிறேன். 7. மந்திரயோகம். சத்குருவினிடமிருந்து தீட்சை பெற்று செய்ய வேண்டியதால் இங்கே அதிகமாக வெளியிடப்படவில்லை. சப்த பிரஹ்மம், மந்திர மகேஸ்வரர், மந்திரேஸ்வரர் முதலான விஷயங்களைப் பற்றி சற்று எடுத்து சொல்லியிருக்கிறேன். இம்மந்திர யோகமானது இஸ்லாம், சூஃபி முதலான சித்தர் முறையிலும் வழங்கி வருகிறது. 8. ராஜயோகமென்பது அரசர்களால் அபியசிக்கத்தக்கது, அதாவது லௌகீகத்தில் அதிக அவகாசம் செலுத்த வேண்டியவர்களுக்காக லகுவாக சித்திக்கும் யோக விதானங்கள். மேல அத்தியாயங்களில் சொல்லியிருக்கிற இரகசிய கிரமங்கள் ராஜயோகமென்றே சொல்லலாம். கண்டாட்டம் முதலான முறைகள் இஸ்லாம் சூஃபிகளும் அனுஷ்டிக்கிறார்கள். அபு செயீத் இபின் அபில் ஹயர் தியானங்களில் கண்ணை நாட்டியதால் துர்தேவதைகளுக்கு காக்காவளிப்பு பிறருக்குண்டாக்கும் தன்மை போய் அவைகளுக்கே காக்காவளிப்பு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 9. மேற்கூறிய யோக பிரிவுகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டது போல் தோன்றினாலும் உண்மையில் சீடனுக்குத் தக்கபடி பல மருந்து சரக்குகளை கலந்து ஔஷதம் குடிக்கிறாற்போல் வேண்டியபடி கிரியா, பக்தி முதலான அம்சங்கள் அடங்கிய யோக விதானத்தை குரு உபதேசிப்பார். அத்தியாயம் 28 முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை காமெண்ட் மூலம் தெரிவிக்கவும்.